வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் சீஸ் கோன் நகெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீஸ் கோன் நகெட்ஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கப் வேக வைத்த உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கப் ப்ரோசஸ்டு சீஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரோசஸ்டு சீஸ்க்கு பதிலாக மொசரல்லா சீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் அரை கப் போல் வேக வைத்த சோளம் எடுத்துக்கோங்க. நான் லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். கூடவே 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 ஸ்பூன் போல் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவில் தண்ணி ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நாம் இந்த மாவை ஒரு சப்பாத்தி கட்டை மேலேயோ இல்லைன்னா ஒரு தட்டு மேலேயோ வச்சுக்கலாம். இப்போது இந்த மாவை நல்லா உருட்டிக்கலாம். அதுக்கப்புறமா மாவு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நல்லா சதுர வாக்கில் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து அதோட ஓரங்களை கையை வச்சு இப்படி அமர்த்தி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற எல்லா துண்டுகளையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லா துண்டுகளையும் நல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது சைடில் வச்சிடலாம். இப்போ இதை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்காக ஒரு பேட்டர் தயார் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பவுலில் 1/4 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆகிட்டு இது இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கோட் பண்ணி பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது ஒவ்வொரு பீஸையும் எடுத்து டபுள் கோட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. மாவில் முக்கி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். மறுபடியும் மாவில் முக்கி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிடலாம்.
இப்போது எல்லா பீஸையும் மாவில் கோட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு துண்டுகளையும் இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ நாம் வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நாம் இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சீஸ் கார்ன் நக்கட்ஸ் ரெடி ஆகிட்டு. பாருங்கள், உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கு, வெளியே வந்து நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.